அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி தலைமை மட்டுமின்றி அவர்களுக்கு மற்றொரு தலைமையும் இருந்தது. அவர்களை அறிமுகப்படுத்திய இஸ்லாம் என்னும் ஆன்மீக பாதைக்கும் அவர்களே தலைவராக இருந்தார்கள். ஒரு வகையில் பார்த்தால் இது ஆட்சி தலைமை விட வலிமையானது என்று கூறலாம். ஆட்சி தலைமைக்கு கட்டுப்படும் போது பயத்தின் காரணமாகவே மக்கள் கட்டுப்படுவார்கள். முழு ஈடுபாட்டுடன் கட்டுப்பட மாட்டார்கள். மத தலைமைக்கு பக்தியுடன் கட்டுப்படுவார்கள். ஆன்மீக தலைவருக்கு முன்னால் ஆட்சி தலைவர்களும் அறிஞர்களும் மண்டியிட்டு கிடப்பதையும், நாட்டையே ஆளும் தலைவர்கள் கூட ஆன்மீக தலைவர்களின் கால்களில் விழுந்து கும்பிட்டு நிற்பதையும் இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம். யாரோ உருவாக்கிய ஒரு மதத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளில் ஒருவராக இருப்பவருக்கே இந்த நிலை என்றால், மார்க்கத்தை உருவாக்கிய ஒரே ஆன்மீக தலைவராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களால் எவ்வளவு மதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை கூற தேவையில்லை. இதனால் நபிகள் நாயகம் அவர்களின் நடை, உடை, பாவனை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய தொண்டர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றிருந்தார்கள். கேள்வி கேட்பார் இல்லாத ஆன்மீக தலைமையும் அசைக்க முடியாத ஆட்சி தலைமையும் அவர்களிடம் இருந்தும் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள்? தலைமைக்கு ஆசைப்படுபவரும் இது போன்ற பதவிகளை அதிகாரத்தையும் அடைந்தவரும் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கவில்லை. பதவியையும் அதிகாரத்தையும் பெற்றவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவார்களோ அவ்வாறு பயன்படுத்தவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்த தொடரில் பார்க்கலாம்.